Hello everyone. Idioms and phrases வந்து இன்னைக்கு to start with far and near. Far and near அப்படின்னா எல்லா இடங்களிலிருந்தும் மக்கள் வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். பக்கத்துலேருந்தும் இருக்கலாம், டிஸ்டன்ஸ்லேருந்தும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. எல்லா இடங்களிலிருந்தும் அப்படின்னு சொல்கிறதுக்கு far and near அப்படின்னு சொல்ல முடியும். People came from far and near to see this building. People came from far and near to see this building. People came from far and near for this festival. இந்த விழாவிற்கு, இந்த திருவிழாவிற்கு மக்கள் வந்து எல்லா இடத்துலேருந்தும் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபார் அண்ட் நியர் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். பீட் அபவுட் த புஷ். பீட் அபவுட் த புஷ் அப்படின்னா சுற்றி வளைத்து பேசாதே அப்படின்னு அர்த்தம். சுற்றி வளைத்து பேசாதே, சுருக்கமாக சொல் அப்படின்னு அர்த்தம். சில பேர் வந்து சுற்றி வளைச்சு பேசுவாங்க, அப்போனா டோன்ட் பீட் அபவுட் த புஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. டோன்ட் பீட் அபவுட் த புஷ்னா சுற்றி வளைச்சி பேசாத, ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கு வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பீட் அபவுட் த புஷ்னா சுற்றி வளைத்து பேசுதல் அப்படின்னு அர்த்தம். ஹீ பீட்ஸ் அபவுட் த புஷ் ஸோ மச் ஸோ தட் நோ ஒன் நோஸ் வாட் ஹீ வாண்ட்ஸ். அவன் சுற்றி சுற்றி இப்போ தான் பேசிகிட்டு இருப்பான்ப்பா, கடைசி மட்டும் அவனுக்கு என்ன வேணுன்றதை அவனுக்கு யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருப்பான். சுற்றி வளைத்து பேசுவான், ஸ்ட்ரெயிட்டாக என்ன வேணும்னு சொல்ல மாட்டான். கடைசி மட்டும் அவனுக்கு என்ன வேணுன்றது மற்றவங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். ஹீ பீட்ஸ் அபவுட் த புஷ் ஸோ தட் ஸோ மச். ஹீ பீட்ஸ் அபவுட் த புஷ் ஸோ மச் தட் நோ ஒன் நோஸ் வாட் ஹீ வாண்ட்ஸ். யாருக்கும் அவனுக்கு என்ன வேணும்னு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம நார்மலாகவே பேசும்போதே சொல்லுவோம் டோன்ட் பீட் அபவுட் த புஷ் அப்படின்னு சொல்லுவோம். சுற்றி வளைத்து பேசாதே, கம் டு த பாயிண்ட், ஸ்ட்ரெயிட்டாக சொல்லு, என்ன வேணுன்றதை சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். இன் டைம். இன் டைம் அப்படின்றது இன்னொரு ஃப்ரேஸு. உரிய நேரத்தில் அப்படின்னு சொல்ல முடியும், சரியான நேரத்தில் அப்படின்னு சொல்லலாம். இன் டைம். We got to the movie just in time to see the main picture. We got to the movie in time to see the main picture. உங்க சரியான நேரத்துக்கு வந்து அந்த மூவிக்கு வந்து நாங்கள் போனோம் அப்படின்னு சொல்ல முடியும். He got to the movie in time to see the main picture அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். புட் ஆஃப் அப்படின்னா தள்ளி வைத்தல், போஸ்ட்போன் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். புட் ஆஃப்னா தள்ளி வைக்கிறது, இல்லைன்னா போஸ்ட்போன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல முடியும். The meeting was put off until next week. அடுத்த வாரம் வரைக்கும் வந்து இந்த மீட்டிங் வந்து ஒத்தி போட்டுட்டாங்க, தள்ளி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். புட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். புட் ஆஃப்னா ஒத்தி போடுதல், தள்ளி வைத்தல் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். த மீட்டிங் வாஸ் புட் ஆஃப் அன்டில் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லலாம். இன் வெயின், VAIN. இன் வெயின் அப்படின்னா வீணாக, வீணாகியது, விடலுக்கு இறைத்த நீர் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னன்னு சொன்னால், நம்ம வந்து கஷ்டப்பட்டிருப்போம், ஆனால் அதுக்கு பலன் கிடைச்சிருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இன் வெயின். ஹீ ட்ரைட் இன் வெயின் டு கெட் ஃபஸ்ட் ரேங்க். ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணான், பட் போராடினான், ஆனால் அது அந்த போராட்டம் பலிக்கவில்லை, வீணாகியது. கவலை இல்லை, தப்பு இல்லை, பட் ட்ரை பண்ணுறோம் அப்படின்றது நடக்குது இல்லையா, அது பெரிய விஷயம். இன் வெயின் அப்படின்றது எப்படின்னு சொன்னால், ஒரு கஷ்டப்பட்டாங்க, பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறோம். மேபி 2வது முறை கஷ்டப்பட்டால் பலன் கிடைக்கும், 3வது முறை கிடைக்கும். அதனால் டோன்ட் ஹாவ் டு லூஸ் ஹார்ட். இன் வெயின் அப்படின்னா இந்த இடத்துல மீனிங் என்னென்னா வீணாக அப்படின்னு அர்த்தம். ஹீ ட்ரைட் இன் வெயின் டு கெட் ஃபஸ்ட் ரேங்க் அப்படின்னு சொல்கிறோம். இன் கோர்ஸ் ஆஃப் டைம். இன் கோர்ஸ் ஆஃப் டைம்னா நாளடைவில் அப்படின்னு சொல்லலாம். இன் கோர்ஸ் ஆஃப் டைம்னா இந்த நாளடைவில் எல்லாமே சரியாக போயிடும். இன் கோர்ஸ் ஆஃப் டைம் வில் பி ஆல் ரைட். In course of time we can get over this pandemic. கொரோனா பேண்டமிக்கை வந்து we can get over அப்படி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்துட்டு நம்ம குறித்த காலத்தில் இதை நம்ம தாண்டி வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ எப்படி சொல்லலாம், அதை நாளடைவில் அப்படின்னு சொல்கிறோம். இன் கோர்ஸ் ஆஃப்னா நாளடைவில். In course of time, you will speak English fluently.
The ultimate purpose or main purpose of seeing this class and taking down notes and focusing on the subject is to speak in English. இல்லையா? இங்கிலீஷில் பேசணும் அப்படின்றதுக்கு கிராமர் கற்றுட்ருக்கோம். முன்னாடியே சொல்லிட்டோம், இங்கிலீஷில் பேசணும்னா கிராமர் தேவையில்லை. பட் ஸ்டில் ஒரு ஃபவுண்டேஷன் பேசிக் எழுதுறதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இன் கோர்ஸ் ஆஃப் டைம்னா நாளடைவில் அப்படின்னு சொல்லலாம். இன் கோர்ஸ் ஆஃப் டைம் யூ வில் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி அப்படின்னு சொல்லலாம். இன் எ மொமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இன் எ மொமெண்ட் அப்படின்னா இப்படி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் நிமிடத்தில் அப்படின்றவன், இந்த க்ஷண நேரத்தில், இன்னும் கொஞ்சம் நேரத்தில், கொஞ்சம் நிமிடத்தில் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இன் எ மொமெண்ட். இது வந்து ஒரு நாளடைவில்னு சொல்கிறாங்க. ஓகே, எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இன் கோர்ஸ் ஆஃப் டைம், நிமிடத்தில்னு அர்த்தம். நாளடைவில் வந்து முன்னாடி சொன்னது. இப்போ கோர்ஸ் ஆஃப் டைம், இன் கோர்ஸ் ஆஃப் டைம் அப்படின்றது நாளடைவில். இன் எ மொமெண்ட் அப்படின்றது நிமிடத்தில். கொஞ்சம் மிஸ் ஆகிடுது, பெக் யுவர் பார்டன், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். பெக் யுவர் பார்டன்னா மன்னித்து கொள்ளுங்கள். இன் எ மொமெண்ட் அப்படின்னா நிமிடத்தில் அப்படின்னு சொல்லுவோம். இன் எ மொமெண்ட் தேர் வாஸ் அன் அட்டர் சைலன்ஸ். கொஞ்சம் நேரத்தில், திடீர்னு பார்த்தோன்னா கொஞ்சம் நிமிடத்தில் திடீர்னு அங்கே வந்து ஒரு அமைதி, ரொம்ப நிசப்தம் அப்படின்னு வரும்போது. ஸோ சைலன்ஸ் அப்படின்றத அப்சர்வ் பண்ணுறாங்க. மேபி சில இடத்துல வந்து ஒரு ஒபிச்சுவரி, தட் இஸ் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க அவருக்கு வந்து சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிட்டு பிரார்த்தனை செய்கிறோம். அதுக்கு வந்து நம்ம சைலன்ஸில் இருன்னு சொல்லுவாங்க. அப்போது வந்து அமைதி நிலவுது அப்படின்னு சொல்லுவோம். எப்படி சொல்லலாம்? இன் எ மொமெண்ட் தேர் வாஸ் அன் அட்டர் சைலன்ஸ். சத்தம் போட்டுட்டு இடத்துல திடீர்னு மயான அமைதி, ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். இன்ஸ் அண்ட் அவுட்ஸ், ஐஎன்எஸ், இன்ஸ் அண்ட் அவுட்ஸ். இன்ஸ் அண்ட் அவுட்ஸ் அப்படின்னா நுணுக்கம் அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு இந்த விஷயத்தில் எல்லா நுணுக்கங்களும் தெரியும், ஒரு இதுவும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவனுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி. he knows the ins and outs of this particular issue அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். I know the ins and outs of this business. இந்த பிஸ்னஸோட பலவிதமான நுணுக்கங்கள் எனக்கு தெரியும், அதனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்லேருந்து அதை எப்படி வெளியில் கொண்டு வரணும் அப்படின்ற நுணுக்கமும் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி. ஸோ இன்ஸ் அண்ட் அவுட்ஸ் அப்படின்னா நுணுக்கங்கள், நுணுக்கம் அப்படின்னு அர்த்தம். ஆன் பிஹாஃப் ஆஃப், ஆன் பிஹாஃப் ஆஃப்னா சார்பாக அப்படின்னு அர்த்தம். ஆன் பிஹாஃப் ஆஃப்னா சார்பாக என்ன சொல்லலாம்? ஐ ஸ்பீக் ஆன் பிஹாஃப் ஆஃப் த ஹோல் கிளாஸ். ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸோட சார்பாக சில விஷயங்களை வந்து டீச்சர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அந்த கிளாஸ் டீச்சர், கிளாஸ் லீடர்னு இருப்பாங்க, பீப்புள்ஸ் லீடர்னு மாதிரி இருப்பாங்க இல்லையா? அவர் தான் மானிட்டர் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து சொல்லுவார். ஸோ அவர் வந்து டீச்சர்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸோட இஷ்யூ பற்றி பேசுவார் அப்படின்னா, யார் ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாக அவர் பேசுவார். எப்படி வந்து ஒரு யூனியன் லீடர் வந்து அவங்கக்கிட்ட ஸ்டாஃபோட சார்பாக வந்து மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசுவார் அப்படின்ற மாதிரி வரும். ஆன் பிஹாஃப் ஆஃப் அப்படின்னு வரும்போது சார்பாக. ஐ ஸ்பீக் ஆன் பிஹாஃப் ஆஃப் த ஹோல் கிளாஸ். இந்த மொத்த வகுப்பின் சார்பாக நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். மொத்த ஆசிரியர்கள் சார்பாக நான் வந்து ஹெட்மாஸ்டர்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போவார். ஆன் பிஹாஃப் ஆஃப்னா ஒருத்தர் சார்பாக, பொதுவாக எல்லாருடைய சார்பாகவும் ஒருத்தர் பேசுகிறது அப்படின்னு சொல்ல முடியும். இன் ஃப்ரண்ட் ஆஃப், இன் ஃப்ரண்ட் ஆஃப்னா எதிரில் அப்படின்னு அர்த்தம். எதிரில். ஹீ ஸ்டுட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. எனக்கு எதிர்த்தாப்பில் அவன் நின்னா. ஓகே, நிறைய விஷயங்கள் இன் ஃப்ரண்ட் ஆஃப்னு சொல்ல முடியும். ஐ ஹாவ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. எனக்கு முன்னாடி பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது எனக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். இங்கே வந்து ஹீ ஸ்டுட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, எனக்கு முன்னாடி அவன் நின்னா அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். ஸோ எதிரில் இல்லைனா முன்னாடி அப்படின்னு சொல்ல முடியும். இப்போது வந்து இந்த இது பார்த்துருப்பீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம், தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்டேருந்து விடைபெறுவது வெங்கட். அனைத்து அம்சங்களுடன் ஆர்கே டாக்கீஸ்.